கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலம் வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் இந்திய தர நிர்ணய அமைவனம் பெங்களூர் கிளை நடத்தும் கிராம பஞ்சாயத்து அளவில் இந்திய தரநிலைகளை பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு பயிற்சி உதவி இயக்குனர் ஊராட்சி மகாதேவன் உத்தரவின் பேரில் சாந்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி சதீஷ்பாபு வட்டார அலுவலர் வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் மத்திய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் தலைமையில் இன்று மதியம் நடைபெற்றது. இந்திய தர நிர்ணய அமைவனம் முன்னாள் இயக்குனர் எஸ் தாமரை செல்வன் அவர்கள் பயிற்சியில் தெரிவித்ததாவது, இந்திய தர நிர்ணயம் தற்பொழுது பொருட்களுக்கான தரத்தை முறைப்படுத்துதல், பொருட்களுக்கான ISI சான்றிதழ்களை வழங்குதல், ISO சான்றிதழ்கள் வழங்குதல் ஆகியவற்றில் பொருட்களுக்கான தரத்தை உறுதி செய்தல், தாங்கள் நகைகளுக்கு HALL மார்க்கிங் தர சான்றிதழ்கள் வழங்குதல் மற்றும் தங்கத்தின் தூய்மை தனிமையை உறுதிப்படுத்தல், வெளிநாட்டு தயாரிப்புகளுக்கான சான்றிதழ்கள் தேவை வழங்குதல், மின்னணு மற்றும் தொழில்நுட்ப சான்றுகளுக்கான BIS சான்றிதழ்களுக்கான கூடிய கட்டாய பதிவு சான்றிதழ்கள் மற்றும் BIS கேர் செயலியின் பயன்பாடு குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. கிராம பஞ்சாயத்து அளவில் பொருட்கள் வாங்கும் பொழுது அரசு சந்தையில் ISI தர சான்றிதழ் மற்றும் கட்டாய சான்றிதழ்கள் ஆகியவை உள்ளதா என்பதை பார்த்து பொருட்கள் வாங்க வேண்டும். தற்பொழுது 723 பொருட்களுக்கு அரசு தரப்பில் BIS கட்டாய சான்றிதழ்கள் தேவை என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. வீட்டு உபயோகிக்கும் எரிவாயு சிலிண்டர்கள், தலைக்கவசம், சிமெண்ட், குக்கர், விளையாட்டு பொம்மைகள், காலணிகள், வாகனங்களின் டயர்கள், பல்பு, பால் பவுடர் போன்ற பொருட்களுக்கு கட்டாய சான்றிதழ் அறிவிக்கப்பட்டுள்ளது. தரக்குறைபாடுகள் உள்ள பொருட்கள் பற்றி புகார்களை தெரிந்தால் BIS CAR கேர் செயலின் உதவியோடு எளிதில் பதிவு செய்து குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட கிளமங்கலம் வட்டாரத்திற்குட்பட்ட 28 கிராம பஞ்சாயத்து தலைவர்கள், செயலாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழிப்புணர்வு பயிற்சியை மாவட்ட வள அலுவலர் நாகலேஷ் பிரகாஷ், வட்டார வள அலுவலர் ஆஷிகா மற்றும் உமா மகேஸ்வரி ஏற்பாடு செய்திருந்தார். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு கிராம பஞ்சாயத்துக்கு தேவையான பொருட்கள், செயல்முறைகள் மற்றும் சேவைகள் தரத்தை வரையறுத்து தீர்மானிக்கும் பொறுப்பு BSIS க்கு உள்ளது என்பதும், பொருட்கள், செய்முறைகள் மற்றும் சேவைகளுக்கான தரநிலைகளை உருவாக்குவதன் மூலமாக BIS இதை செய்கிறது. இந்த அரசாங்கம் கட்டாய சான்றிதழ்களின் சுமார் 723க்கும் மேற்பட்ட பொருட்கள் அறிவித்துள்ளது. இந்த பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு BSI இடம் இருந்து கட்டாயம் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் ISI முத்திரை இல்லாமல் எந்த பொருட்களையும் விற்கவோ சேமிக்கவோ வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யவோ இயலாது என இந்த தயாரிப்புகளில் ஏதேனும் ஒன்றை வாங்கும்போது BIS தரத்திற்கு குறி மற்றும் CML எண்ணை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். 2 இயற்கையான கேள்விகள் எழுகின்றன. ஒரு தயாரிக்கப்பட்ட கட்டாய சான்றிதழின் கீழ் உள்ளதா என்பதை எப்படி அறிவது மற்றும் CML எண் உண்மையானதா என்பதை கண்டுபிடிப்பது எப்படி? BIS கேர் செயலை ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் போன்களில் இரண்டிலும் பதிவிறக்கலாம் செய்யலாம். இந்த செயலை பயன்படுத்துவதன் மூலம் கட்டாய சான்றிதழின் கீழ் உள்ள பொருட்களின் முழுமையாக பட்டியல் காணலாம். மேலும் இந்த நோக்கத்திற்காக வழங்கப்பட்ட இடத்தில் உள்ள எண்ணை டச் செய்வதன் மூலமாக MCL எண்ணின் நம்பகத்தினை சரிபார்க்கலாம். CML எண் தவறானது என கண்டறியப்பட்டால் இதை செயலற்றதல்ல பயன்படுத்தி ஒருவர் புகார் அளிக்கலாம். கட்டாய சான்றிதழ்களின் கீழ் இல்லாத மற்ற பொருட்களுக்கு கூட BIS ஆல் சான்றளிக்கப்பட்டது இருந்தால் அவற்றை பெற்று பயன்படுத்துவது சிந்திக்கத்தக்கதும் என்பதும், உற்பத்தியாளர்கள் BIS இல் உரிமம் பெறுவதும் மிகவும் எளிமையானது என்பதாகும். BSI சான்றளிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் HUID கொண்டுள்ள தங்க நகைகளை பயன்படுத்துவதை
பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றப்படுகிறது என்பதும், பொருட்களைப் போலவே ஹால்மார்க் செய்யப்பட்ட தங்க நகைகளின் நம்பகத்தனை BIS கேர் ஆப்பில் இதற்காக வழங்கப்பட்டுள்ள இடத்தில் HUIND எண்ணை இடுவதன் மூலமாக சமர்ப்பிக்கலாம். BIS கேர் செயலை பதிவிறக்கம் செய்து கொண்டு நீங்கள் பலர்த்தையும் நம்பிக்கையாக பார்க்கலாம் என்றும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.